வணக்கம் நேயர்களே, பேசும் நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. பீகாரை தொடர்ந்து அடுத்த 12 மாநிலங்களுக்கான வாக்காளர் பட்டியலை திருத்துவதற்குண்டான பணிகள் துவங்கலாம் அப்படின்னு இன்றைக்கு இந்தியாவுடைய தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். 12 மாநிலங்கள் அதனோடு சேர்ந்து யூனியன் பிரதேசங்களையும் இந்த தீவிர தேர்தல் திருத்த பணிகளை, வாக்காளர் பணிகளை செய்யலாங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அது பல்வேறு அதிர்வலைகளை தேசத்துல துவங்கி இருக்குது. பீகார்ல துவங்குறப்ப அதுக்கு நிறைய எதிர்ப்புகள் துவங்கியது. அது சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிட்டு அதற்கு தடை எது விதிக்க முடியாது, சரியாதான் போயிட்டு இருக்கிற மாதிரியான சொல்லியிருக்கிற சூழ்நிலையில 21 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய சீர்திருத்தத்தை தேர்தல் ஆணையம் வாக்காளர் பட்டியலில் மிக தீவிரமான ஒரு வாக்காளர் சீர்திருத்தங்களை செய்யணுங்கிற முனைப்பில் காட்டிருக்கின்ற அதே வேளையில் பல்வேறு எதிர்க்கட்சிகள் அதற்கு எதிர்ப்புகளை தெரிவித்து கொண்டிருக்கின்ற இந்த சூழலில் நாம் இன்றைய பேசும் நேர நிகழ்ச்சியில பேசவிருக்கிறோம். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் அச்சமா அரசியலா அப்படிங்கிற தலைப்புல தான் பேசவிருக்கோம். என்னோட அரங்கில காங்கிரஸ் கட்சியிலிருந்து திரு சந்திரசேகர், அரசியல் விமர்சகர் திரு TDS ரவி அவர்கள், எழுத்தாளர் மற்றும் கட்டுரையாளர் திரு பாஸ்கரன் கிருஷ்ணமூர்த்தி, மூவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கல மகிழ்ச்சி. பாஸ்கரன் சார், நான் உங்ககிட்ட இருந்து நிகழ்ச்சியை நான் துவங்குறேன். நிறைய தேர்தல்களை நீங்க சந்திச்சிருக்கீங்க. நிறைய ரொம்ப நீண்ட கால தேர்தல் அரசியலையும் பாக்குறீங்க, தேர்தல் கண்காணிப்பாளராகவும் பல்வேறு தேர்தலையும் கூர்ந்து கவனிச்சிருக்கீங்க, அதுக்கு உண்டான வேலைகளை செஞ்சிருக்கீங்க. குறிப்பாக இந்த மாதிரி வாக்காளர் பணிகளை திருத்தம் செய்வதிலும் நிறைய வேலைகள் செஞ்சிருக்கீங்க. இந்த பணிகள் 21 ஆண்டுகளுக்கு எடுக்கப்பட்டிருக்கிறது. இப்ப எதிர்கட்சிகள், ஆளுங்கட்சின்னு பல்வேறு குற்றச்சாட்டுகளை வைத்தாலும் ஒரு அதிகாரியாக இந்த சீர்திருத்த பணிகளை பாக்குறீங்களா? மிக சரியான முறையில் தான் நடந்து கொண்டிருக்கிறதா, இல்ல இதுல ஏதாவது சேர்க்கணும்னு நினைக்கிறீங்களா? இல்ல அதை பத்தின உங்களோட பார்வை? மிக்க நன்றி. என்னை பொறுத்தவரையில் எல்லாமே சரியா நடந்துகிட்டு இருக்கு. அதை எடுத்தோடனே சொல்லிடுறேன். எனக்கு அதுல எந்த ஒரு குறையும் அல்லது குற்றமும் தெரியவில்லை, கண்ணில் படலை. ஏன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோமே, இந்தியா ஒரு ஜனநாயக குடியரசு அப்படிங்கிறத நமக்கு சொன்னதே சாசனம் தான். எல்லாரும் அரசியல் சாசனம் சொல்லுவாங்க, நான் பொதுவாக சாசனம் தான் சொல்றது. ஏன்னா டாக்டர் அம்பேத்கர் என்ன சொல்றாரு, இட் இஸ் மோர் சோஷியல் தேன் பொலிட்டிக்கல் டாக்குமெண்ட் அப்படிங்கிறார். அது ஒரு அரசியல் ஆவணம் என்பதை விட அது ஒரு சமூக ஆவணம் அப்படின்னு தான் டாக்டர் அம்பேத்கர் அவர்களே பதிவு செய்கிறாங்க. அதனால தான் நான் அரசியல் சாசனம் சொல்லலை. இந்திய சாசனம் குறிப்பாக என்ன சொல்லுகிறது அப்படின்னா, இது ஒரு டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக், ஜனநாயக குடியரசு அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஜனநாயக குடியரசுக்கு அடிப்படை என்ன அப்படின்னா தேர்தல் தான், வாக்குரிமை தான். சரிங்களா? இப்போ சாசனத்துல பாகம் 15ல ஆர்டிகல் 24ல இருந்து 29 வரைக்கும் மொத்தம் 6 பிரிவுகள் இதை பத்தி பேசு. எலெக்ஷன் கமிஷன் பத்தி பேசு. சரிங்களா? மொத்தம் 6 பிரிவுகள் 324ல இருந்து 329 வரல. அதுல 324 கிளாஸ் 1 என்ன சொல்லுதுன்னா, டைரக்டா அப்படியே அதுல இருக்க வாசனம் அப்படியே சொல்றேன். தி சூப்பரிண்டெண்டன்ஸ், டைரக்ஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் ப்ரிப்பரேஷன் ஆஃப் எலக்ட்ரல் ரோல்ஸ் அண்ட் கான்டக்ட் ஆஃப் எலெக்ஷன்ஸ் ஷால் பி வெஸ்டட் இன் கமிஷன். நேரடியாக என்ன சொல்லுது அப்படின்னா, நாடாளுமன்ற தேர்தலுக்கும் சட்டமன்ற தேர்தல், மாநில சட்டமன்ற தேர்தலுக்கும் குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கும் துணை குடியரசுத் தலைவர் தேர்தலுக்குமான இந்த வாக்காளர் பட்டியலையும் தேர்தலை நடத்துவதையும் முழுக்க தேர்தலுக்கான ஒரு சிறப்பு ஆணையத்தின் வசம் அந்த அதிகாரத்தை சாசனம் வழங்கியிருக்கிறது. ஆர்டிகல் 324 கிளாஸ் A, கிளாஸ் 1. இப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, இப்போ நீங்கள் சட்டத்தை 2 விதமாக நீங்கள் வாதம் செய்யலாம். என்ன அப்படின்னா, சட்டம் இதை சொல்லலை, நேரடியாக சட்டம் இதை சொல்லலை, ஆனால் சட்டம் இதை உணர்த்துகிறது அப்படின்னு சொல்லலாம். சரி, இட் இஸ் நாட் எக்ஸ்பிளிசிட்லி சேட், பட் இட் இஸ் இம்ப்ளைட். நேரடியா சொல்லணும்னா கூட இதுக்கு இதுதான் அர்த்தம் புரிஞ்சுக்கணும். ஆமா, இல்ல இது வேற எதுவும் சட்டத்தோட இதை தொடர்பு படுத்தி அந்த சட்டத்துல இப்படி சொல்லி இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஆனா எல்லா சட்டத்துக்கும் தாயினா நம்முடைய சாசனம் தான். அதுல நேரடியாக வெளிப்படையாக மிக தெளிவாக எந்த ஒரு சந்தேகத்துக்கும் இடமே இல்லாம நேரா என்ன சொல்லுது, எலக்ட்ரல் ரோல்ஸ் சொல்லக்கூடிய அந்த வாக்காளர் பட்டியலை சரிபார்ப்பதோ அல்லது மேற்கொள்வதோ யார் பண்ணணும் அப்படின்னா, சூப்பரிண்டெண்டன்ஸ், டைரக்ஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் தி கமிஷன் அப்படிங்கிறது டைரக்டா நேரடியா வெளிப்படையா சொல்லிருக்கு. அவங்க தான் பண்ணணும். அவங்க பண்றதுல பல சிக்கல்கள் தான் வருது. அதுக்கப்புறம் வரேன். அப்போ இந்த அதிகாரம் சாசனம் வாங்கியிருக்கிறது. நீங்க அந்த அதிகாரத்தை கேள்வி கேட்கிறீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு இந்த சாசனத்தின் நம்பகத்தன்மை மீதே நீங்க கேள்வி கேட்கிறீங்க. சரி, நல்லா புரிஞ்சுக்கங்க. சரிங்களா? நான் இந்த பக்கம் அந்த பக்கம் இல்லாம சொல்றேன். என்ன பொறுத்தவரை சாசனம் இப்படி சொல்லிருக்குங்க, ஆணையத்துக்கு இந்த அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கிறதா இல்லையா? நீங்க இந்த சாசனங்கிறது இன்டர்பிரேட் பண்ணிக்கலாம்ங்கிற ஒரு ஸ்பேஸ் குடிக்கிறப்பல அதுக்கு ஒரு வாய்ப்பா இல்ல, சுப்ரீம் கோர்ட் கூட பண்ண முடியாது. சரி, என்ன ரூலே என்ன அப்படின்னா, எனி ப்ரொவிஷன் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் ஷல் நாட் பி இன்டர்பிரேட்டட். அதான் அதுக்கு நம்ம ஒரு இன்டர்பிரேஷன் கொடுக்க கூடாது. மற்ற சட்டங்களுக்கு எல்லாம் கொடுக்கலாம். அதுவும் இன்டர்பிரேஷன் வேலையே இல்லையே, நேரடியா தானே சொல்லியிருக்கு.
மறைமுகமெல்லாம் சொல்லல. அவங்க எல்லாமே பண்றதுக்கு உண்டான எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்களுக்கு எல்லாம் இருக்கு. கொடுத்துட்டாங்க. அவ்வளவுதான். சரி. சரிங்களா? ஓகே. அதனால தேர்தல் ஆணையத்துக்கு இந்த அதிகாரம் தரப்பட்டிருக்கிறது என்பது ஒன்று. இது வந்து ஆர்டிகல் 324 கிளாஸ் 1. ஓகே. அப்புறம் 2வது, நான் திரும்பவும் சொல்லிக்கிறேன். இவங்க என்ன தேர்தலை பொறுத்தவரையில இப்போது இன்னைக்கு கூட தலைமை தேர்தல் ஆணையர் பேசும்போது சொல்லியிருக்காங்க, ம். இதுல உங்களுக்கு ஏதேனும் பிரச்சனை இருந்து வச்சுங்களேன், ம். ஃபேஸ் 2 முடிஞ்ச உடனே 2ஆம் நிலை முடிஞ்சதுக்கு அப்புறம் ம். நீங்கள் மாவட்ட தேர்தல் அதிகாரியை அணுகுங்கள், சரி. அப்புறம் மாநில தேர்தல் ஆணையத்தை அணுகுங்கள், ரைட். அதன் பிறகு அடுத்த ஒரு 3 கட்டமான போகலாம் செக்யூரிட்டி மாதிரி சொல்றாங்க. அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்க நீதிமன்றத்துக்கே போக போன முடியும். முடியும். ஓகே. அது ரைட். எலெக்ஷன் பெட்டிஷன் மூலம் தான் போக முடியும், ஹைகோர்ட்ல சுப்ரீம் கோர்ட் தான் போக முடியும், வேற சரி. எங்கேயும் போக முடியாது. ஓகே. இதுவும் சாசனத்திலே வழங்கப்பட்டிருக்கு. ஓகே. இப்போ சாசனத்திலே ஒரு அதிகாரம் வழங்கப்பட்டு அதை ஒருவர் முறையாக கையாளுகிறார், அது அடுத்த விஷயம், ம். அதுக்கெல்லாம் போகல. ஓகே. அதை ஒருவர் செய்கிறார் என்று சொன்னால் அது எங்க இருந்து கேள்வி வரும்? ஓகே. சரி, நம்ம தொடர்ந்து பேசலாம். நான் சந்திரசேகர் கேட்கிறேன் சார். எங்க இருந்து கேள்வி வரும்? ஆஹ் வணக்கம். அதாவது சார் அப்படின்னு சொன்னாக்க ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் சொல்றாங்க. ஆமா. சார்னு சொன்னா நம்ம சிறு வயதுல இருந்தெல்லாம் ரொம்ப மரியாதையா ஐயான்னு சொல்றாங்க. ஆசிரியரை மரியாதையா குறிப்பிடுவோம். பயம் கலந்த மரியாதை கூட இருக்கும். ஆனா இப்ப சார்னு சொன்னா பயம் மட்டும்தான் இருக்கு. ம். ஏன்னா அந்த அளவிற்கு இவர்கள் சாசனம் தந்த இதைத்தான் அவங்க அதிகாரத்தை தான் நிறைவேற்றுறாங்க. எங்க இருந்து பயன்படுத்துறாங்க. கேள்வி வருதுன்னு சொல்றீங்க. ஆனா அதுல நிறைவேற்றுறதுல குளறுபடி இருந்தா பரவாயில்ல. அவங்களுக்கு அதிகாரம் இருக்குது, செயல்படுத்துறதுல இல்ல குளறுபடி இருந்தால் கூட பரவாயில்ல. ஏன்னா குளறுபடி என்பது மேனுவல் எரர்னு கூட சில சமயம் சொல்லலாம். ஏதோ ஒண்ணு செய்யலாம், மனித தவறுகள் இதெல்லாம் இருக்கலாம். ஆனா மோசடி நடக்கும் பொழுது அதை எப்படி ஏற்றுக்கொள்வதுன்றதுதான் இப்ப கேள்வி. ம். அதுதான் கேள்வி. ம். அங்குதான் கேள்வி வருது எங்களுக்கு, எதிர்க்கட்சிகளுக்கும் மற்றவர்களுக்கும் வருகின்ற கேள்வி. அங்கு மோசடி நடக்கிறது, ம். நேரடியாகவே மோசடி நடக்கிறது. சரி. நீங்க அரசியல் சாசனம் தேர்தல் கமிஷனுக்கு பல பவர்ஸ கொடுத்திருக்காங்க. ம். ஆனா தேர்தல் ஆணையர்களுக்கு, அதாவது தலைமை தேர்தல் ஆணையருக்கு இப்ப ஜனாதிபதிக்கு இல்லாத ஒரு இம்யூனிட்டி, கவர்னருக்கு இல்லாத ஒரு இம்யூனிட்டி, பிரதமருக்கு இல்லாத ஒரு இம்யூனிட்டி எதுக்கு கொடுக்கணும்ன்ற கேள்வியும் இருக்கு. ம். ஏனென்றால் அவர் மேல அவர் பதவியில இருக்கும்போது மட்டும் கிடையாது, பதவியிலிருந்து இறங்கிய பிறகும் வாழ்நாள் முழுவதும் ஒரு இம்யூனிட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் மேல ஒரு கிரிமினல் வழக்கு தொடர முடியாது. ம். ம். அது சட்ட திருத்தம். ஏன் அப்படி அவருக்கு ஒரு இம்யூனிட்டி கொடுக்க வேண்டிய தேவை என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஏனென்றால் அவர் அரசுக்கு ஆதரவாக செயல்பட வேண்டும் என்று தூண்டப்படுகிறாரா ம். என்ற கேள்வி இருக்கு. சோ இதுதான் அரசியலா பாக்குறீங்க நீங்க அதான். நிறைய இருக்கு இதுல. ம். ம். நீங்க இதை வந்து ஆதாரப்பூர்வமாக பல நிரூபணங்கள் ஆகி இருக்கின்றன. இப்ப சமீபத்துல அந்த கர்நாடகால சொன்ன 2 தொகுதி மட்டும் இல்லாம மகாராஷ்டிரால, அதற்கு முன்பு மகாராஷ்டிரால, அதற்கு முன்பு குஜராத்ல பல இடங்களில் இது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் எதற்காக நீங்க வந்து டிஜிட்டலைஸ் ஆயிடுச்சு. ம். எல்லாமே வெளிப்படைத்தன்மை இருக்கணும். நீங்க அக்கௌண்டபிலிட்டி 2 விஷயங்க. நீங்க இந்திய ஜனநாயகம் என்பது வந்து அது எல்லாரும் ஒத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது அக்கௌண்டபிலிட்டி, டிரான்ஸ்பரன்சி, இது 2 வேணும். டிரான்ஸ்பரன்சியும் இல்ல, அக்கௌண்டபிலிட்டி யாருக்கு? இப்ப இது தவறு நடந்துச்சுன்னா யாரு அக்கௌண்டபிலிட்டி யாரு? நீங்க 65 லட்சம் பேர் வாக்காளர்களை பீகார்ல நீக்கிருக்கீங்க. சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் ஆதார் அட்டையை எடுத்துக்கணும், இதெல்லாம் எடுத்துக்கணும்னு கேட்டு இப்ப பார்த்தா ஃபைனல் இதுல வந்து 3.66 lakhs தான் நீக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்றாங்க. அப்பனா அந்த 60 லட்சம் கிட்டத்தட்ட என்ன ஆச்சு? இல்ல அது ஒரு ஸ்பிளிட் அப் கொடுத்திருக்காங்கல்ல சந்திரசேகர் சார். 65 லட்சத்தை இறந்தவர்கள் இருந்து புலம்பெயர்ந்தவர்கள் அப்படி நிறைய லிஸ்ட் அதுலயே இந்த 3.66 lakhs வந்து வாக்காளர்கள் நீக்கப்பட்டதுக்கு ஸ்பிளிட் அப் வந்து நீங்க என்னன்னு கொடுக்கணும். நீங்க வந்து வெப்சைட்ல அவர்களுக்கான என்ன விளக்கம்னு போடணும், எதனால நீக்கப்பட்டதுன்றத போடணும்ன்றதுக்கு அவங்க தனித்தனியா கொடுக்கல. தேர்தல் ஆணையம் விளக்கம் கொடுக்கல. இரண்டாவது 21 லட்சம் புதிய வாக்காளர்கள் சிறைக்கப்பட்டிருக்காரு. இப்படி ஒவ்வொரு இடங்களிலும் சில கேள்விகள் எழும் பொழுது அதற்கான பதிலை, நேரடியான பதிலை தேர்தல் ஆணையம் தருவதற்கு எந்த விதமான நடவடிக்கையும் எடுப்பதில்லை. இது ஒரு கேள்வி. அதே மாதிரி கர்நாடகால 2 தொகுதி சொன்ன பிறகு இப்ப 2 நாட்கள் முன்னாடி ஆலந்தா தொகுதியில எஸ்ஐடி, அங்க ஸ்பெஷல் டீம் வந்து விசாரணை செய்து ஒரு வாக்கு நீக்கப்படுவதற்கு 80 ரூபாய் பேமெண்ட், அது மாதிரி 6018 போலி விண்ணப்பங்களை பதிவேற்ற 4.8 லட்சம் கொடுக்கப்பட்டுள்ளது. அது வந்து கலபுராகின்ற இடத்துல டேட்டா சென்டர்ல இருந்து நீக்கப்பட்டிருக்கிறது என்பதையெல்லாம் கண்டறிந்திருக்கிறார்கள். இது ஒரு பாஜக தலைவரின் பின்னணியில் நடந்திருக்கிறது. கட்சிகள் சார் அப்புறம் தேர்தல் ஆணையர் சொன்னார் சார், யாருமே வந்து நேரடியா நீக்க முடியாது, வந்து இதுல இருந்து நீக்க முடியாது, டெலிஷன் எல்லாம் வந்து ஓடிபியோ இதா இல்லாம நீக்க முடியாதுன்னு சொன்னாரு. ஆனா அதுல யாரும் நீக்க முடியாதுன்னு சொன்னார் அவர். நீங்க ஆன்லைன்ல போய் தேர்தல் ஆணையர் சொன்னது என்னன்னா, யாரும் ஊடுருவி நீக்க முடியாது, யாரும் டெலிஷன் பண்ண முடியாது யாருடைய வாக்கையும் அவர் சொல்றாரு. ஆனா அதுல தேர்தல் ஆணைய வெப்சைட்ல இன்னுமே இருக்கு, ஆன்லைன் அப்ளிகேஷன்ல டெலிஷன் அண்ட் இன்க்ளூஷன் 2மே இருக்கு, ஆன்லைன்ல பண்ணலாம்னு இருக்கு. நீங்க அப்படின்னு சொல்றப்ப எல்லா எதுலயுமே டிரான்ஸ்பரன்சி இல்லாமல் இந்த தேர்தல் ஆணையம் செயல்படுகிறது.
யாருக்கு அக்கௌண்டபிலிட்டியா இருக்காங்கன்னு சொன்னா அது எங்களுக்கு கேள்வி எழுகிறது. ஒரு சந்தேகத்தை உங்களுக்கு எழுது, ஆளுங்கட்சிக்கு ஆதரவா செயல்படாத குற்றச்சாட்டு நிறைய இருக்குது. ஓகேங்களா, அதை விளக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் தேர்தல் ஆணையத்துக்கு இருக்கு. சரிங்க சார், தொடர்ந்து பேசலாம். ரவி சார், நம்ம கேள்விகளை வைக்கல, நிறைய கேள்விகள் வச்சிருக்காரு, நேரம் குறைவாக நீங்களே சொன்னாரு. ஐ ஆம் நாட் பார்ட் ஆஃப் தி கவர்மெண்ட். நான் அரசாங்கத்தின் ஒரு அங்கம் அல்ல. குடியரசுத் தலைவருக்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு என்னுடையது அல்ல. ஐ ஆம் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் அப்படின்னு சொன்னார். அப்பதான் காங்கிரஸுக்கு உரைச்சது, ஆஹா இப்படி ஒரு விஷயத்த கொண்டு வந்துட்டோமோ, டப்புன்னு 2 பேரை கொண்டு வந்து அவரை அந்த பதவியை வந்து நீர்த்து போக செய்யறதுங்கிறது காங்கிரஸ் சொன்னது. டிஎன் சேஷன், அதை நீங்க முதல்ல புரிஞ்சுக்கோங்க. 2வது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இந்த ஆன்லைன்ல வந்து எங்க நீங்க டெலிஷன் வச்சிருக்கீங்கிற கேள்வி. நான் பேசும் நேரம் நிகழ்ச்சியை தொடர்ந்து எல்லாரும் பார்க்கணும்னு ஏன் கேட்கறேன்னா, 3 வாரத்துக்கு முன்னாடி இதுக்கு நம்ம பதில் சொன்னோம். அதாவது உங்களுடைய பெயரை நீங்க சேர்க்கறீங்க. எங்க சேர்க்கறீங்க? ஐயா நான் இப்ப திருவாமியூர் வந்துட்டேன்னு சேர்க்கறீங்க. அப்ப நீங்க கும்மிடிப்பூண்டியில இருந்து உங்களை நீக்கணும் இல்லையா? நிச்சயமா அந்த டெலிஷனை நீங்க வந்து எல்லாரையும் நீக்கிட்டேன்னு சொல்றது தவறு. அதாவது எப்ப வந்து உங்களை நீங்க அட்மிட் பண்ணிக்க முடியுமோ அப்ப நீங்க உங்களை டெலீட் பண்ணிக்க வேண்டியதும் நீங்க தான் பண்ணணும். அவன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா டபுள் ஆயிடும். இதுதான் அதனுடைய முக்கியமான ஒரு கருத்து. சார், வாக்குக்குன்னு இருக்கிற விலை உங்களுக்கு, கத்திரிக்காய் விலை, வெண்டைக்காய் விலை எல்லாம் உங்களுக்கு தெரியும். வாக்கின் விலை தமிழ்நாட்டில் இருக்கிறவனுக்கு தெரியும், 20,000 ரூபாய் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நாளைக்கு நான் நீக்கிட்டேன், அதாவது அது என்ன 20,000 ரூபாய் எனக்கு புரியல. பட்டி தேர்தல் அப்படிதான் நடந்தது. அப்போ என்னுடைய வாக்கு இல்லைன்னா தேசத்திற்காக நான் வாக்கு போட முடியவில்லைங்கிற கோபமும் எனக்கு வரும். 20,000 போச்சுங்கிற வருத்தமும் வருமா வராதா? சாதாரணமான பொதுவா சொல்றேன், எனக்கே வருமே. 20,000 பெரிய அமௌண்ட் தான். அப்போ நாளைக்கு என்னுடைய பேரை நீக்கிட்டாங்கன்னா நான் வந்து நடுத்தரவுல வந்து சண்டை போடுவானா மாட்டேனா? கோயம்புத்தூர்ல போட்டனா இல்லையா? 1,00,000 வாக்காளர்கள் நீக்கப்படும் போது ஒரு மீட்டிங் நடந்ததா இல்லையா? அதுல வந்தாங்களா இல்ல? 2வது 7.5 கோடி வாக்காளர்கள் இருக்காங்க பீகார்ல. 65 லட்சம்ங்கிறது 1%. நீங்க 65 லட்சம்னு ஒண்ணே அது ஏதோ ஒரு சினிமாஸ்கோப் படம் மாதிரி உங்களுக்கு தெரியும். 1% அதுதான் உங்களுக்கு வந்து நீக்கப்பட்டிருக்கு. எத்தனை வருடங்களுக்கு பிறகு? 20-23 வருடங்களுக்கு பிறகு இறந்தவர்களை எல்லாம் நீக்க வேண்டும், புலம்பெயர்ந்தவர்கள் நீக்க வேண்டும்ன்ற ஒரு எக்ஸசைஸா அது நடந்திருக்கு. உங்களுக்கு புரிய வேண்டியது ரொம்ப முக்கியம் என்னன்னா, இப்ப அஸ்ஸாம்ல எடுத்திருக்காங்க. அஸ்ஸாம்ல வந்து 30% பாப்புலேஷன் இன்க்ரீஸ் இருக்கு. ஆனா கடந்த 23 வருடத்துல 45% வாக்காளர்கள் அதிகரிச்சிருக்காங்க. இல்ல பிறந்த போது வந்தது எங்கிருந்து வந்தாங்க? அப்ப யார் வர்றாங்க? பங்களாதேஷ்ல இருந்து வர்றாங்க, ரோஹிணியாஸ் வர்றாங்கிறது அஸ்ஸாமுக்கு சொல்லலாம். அடுத்தது எங்க வர்றோம் அப்படின்னா நம்ம இதுக்கு வெஸ்ட் பெங்காலுக்கு வர்றோம். அங்க பார்த்தா அதே மாதிரி 45% வாக்காளர்கள் அதிகரிச்சிருக்காங்க. ஆனால் வெஸ்ட் பெங்காலினுடைய பிறப்பு இறப்பு சதவிகிதம் 30%. இப்போ கேள்வி, பீகார்ல ஏன் இது தொடங்க வேண்டிய அவசியம் வந்தது அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் இப்பதான் நாட்டுக்கு வந்து நல்ல பணம் இருக்கு. ஜிஎஸ்டி மூலமா ஒழுங்கா பணம் கலெக்ட் பண்றோம். ஸ்பேஸ் இருக்கு. முன்னெல்லாம் நானும் நீங்களும் வரியை கட்டிட்டு இருந்தோம். ஆனா அவன் போய் கவர்மெண்ட் கட்ட மாட்டான். அதனால அரசுக்கு பணமே வராது. இப்ப ஜிஎஸ்டி எல்லாம் அந்த தப்பு பண்ண முடியாது, ஒழுங்கா பண்றாங்க. இப்போ இந்த மாதிரி பணம் இருக்கும்போது இதை ஒழுங்கா செய்யுங்க, இதை தொடர்ந்து செய்யணும். அதாவது நேரு ஐயா செய்திருக்காரு, இந்திரா காந்தி அம்மா, ராஜீவ் காந்தி ஐயா, நரசிம்மராவ் ஐயா எல்லாருமே எஸ்ஐஆர செயல்படுத்தி இருக்காங்க. அப்ப அவங்க எல்லாம் போலி வாக்காளர்களை கொண்டு வந்தாங்களா அப்படிங்கிற கேள்வி வருது. சார், உடனே ஒரு 10 பேரை கூட்டிட்டு வந்து இவரை செத்துட்டாங்கன்னு சொல்றாங்க, பாருங்க அவர் உயிரோடு இருக்காரு அப்படின்னு காட்டுறாங்க. ஐயா 65 லட்சம் பேரு நீக்கப்பட்டிருக்காங்க. நீங்கள் எத்தனை பேர் இந்த தவறுங்கிறது இப்ப சார் சொல்லும் போதே சொன்னாரு, குளறுபடிகள் இருக்கலாங்க, அதுல ஒண்ணும் எல்லாம் யதார்த்தமான ஒரு விஷயம் தான். அப்போ கோர்ட் சொன்னதுக்கு பிறகு 18 லட்சம் வாக்காளர்களை சேர்த்துட்டாங்க. எப்ப சேர்த்திருக்காங்க? கோர்ட் சொன்னதுக்கு பிறகு. அப்படி இல்ல, கோர்ட்ல என்ன சொன்னாங்கன்னா, மீண்டும் நான் டைம் கொடுக்குறேன், அதுக்குள்ள இவங்களை வந்து சேர்த்துக்க சொல்லுங்க. அப்ப அவங்க வந்து சேர்த்துக்கிட்டாங்க. அப்படித்தான் அது வந்ததே ஒழிய கோர்ட்டு சொன்ன உடனே 18 லட்சம் சேர்த்து பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லல. இப்ப நாளைக்கு பீகார் தேர்தல் நடக்க போகுது. வாக்காளர்களுக்கு ஓட்டு இல்லைன்னா அவன் நடுத்தரில் வந்து சண்டை போடுவானா மாட்டான். பீகார்ல வேணா 5,000 ரூபாய் கொடுக்குறாங்கன்னு வச்சுப்போம் ஓட்டுக்கு, இங்க 20,000 அங்க 5,000 வச்சுப்போம், பண்ணுவானா மாட்டானா? 2வது 30,000 ரூபாய் ஒரு வாக்காளருக்கு கொடுப்பேன், பெண்களுக்கு கொடுப்பேன்னு தேஜஸ்வி ஒரு மாதமும் கொடுப்பேன்னு சொல்லியிருக்காரு. அப்ப ஓட்டு போடலைன்னா அவர் கொடுப்பாங்களா? கற்பூரம் அடிச்சு சத்தியம் எல்லாம் பண்றோம்ல, திருமங்கலம் ஃபார்முலா, அப்ப அவன் சும்மா விட்டுருவானா? அப்ப இதெல்லாம் அது போராட்டம் வருமா வராதா?
அப்படிங்கிற அடிப்படையில அங்க வந்து நிச்சயமா ஒரு போராட்டம் இருக்கும், அவங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்கு ஸ்பேஸ் இருக்குது. ஆமா, இப்ப நான் வந்து ஒரு ரெண்ட் அக்ரிமெண்ட்டை கொண்டு போய் போஸ்ட் ஆபீஸ்ல உட்கார்ந்து இருக்கிற ஆதார் நண்பர்கிட்ட கொடுத்தேன்னா அந்த ரெண்ட் அக்ரிமெண்ட்டை வச்சுக்கிட்டு என்னோட 10th ஸ்டாண்டர்ட் +2 அந்த எக்ஸாம் கேட்பாங்க, நான் படிச்சது இல்லைங்க, நான் படிக்கலைங்க அப்படின்னு சொல்லிட்டா எனக்கு வந்து உடனே ஆதார் கிடைச்சிடும். ஆதார் கிடைத்த உடனே ஆதார் கிடைத்த மறுநாள் ஆதார்ல என்ன வித்தியாசம், எதுக்காக ஆதார் வேணும்னா அதுலதான் கைரேகை வரும், சில இடங்கள்ல கண்ணனுடைய இது வருது, இது முக்கியமா வருது. இவங்க எதிர்த்ததே அதை வைத்துதான் ஆதாரை, அது வந்து குடியுரிமைக்கானது கிடையாதுன்னு சொன்னதே எதிர்கட்சிகள் தான். ஆனா இப்ப என்ன சொல்றாங்க, அப்ப ஆதாரம் வைத்துக்கிட்டு நீங்க சேருங்கன்னாங்க. தேர்தல் கமிஷன் என்ன சொல்லிச்சு, பாராளுமன்றத்துல 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ரூல் பாஸ் பண்ணாங்க, ஆதாரையும் நீங்கள் வாக்குக்கு சேர்த்துக் கொள்ளலாம். அந்த யும்ங்கிறது தான் முக்கியம், ஆதாரையும் அப்படிங்கிறது தான். அப்ப அதன்படி நானும் எடுத்துக்கேன். ஆனால் தேர்தல் கமிஷன் கொடுப்பது சிட்டிசன்ஷிப், குடியுரிமை பெற்றவர்களுக்கு தான் ஆர்டிகல் 326 படி ஓட்டு போட முடியும் அப்படின்றது தெள்ள தெளிவாக இருக்கு. அப்போ அகதிகளாக வந்தவர்களை வாக்கு போட விட்டுட்டோம்னு சொன்னா, இப்ப மமதா பானர்ஜி என்ன சொல்றாங்க, 15 வருஷமா இங்கதான் இருக்காங்க, அவங்களுக்கு வாக்கு போடக்கூடாதா அப்படின்ற, 15 வருஷமா இவங்களை வைத்துக் கொண்டிருந்ததுதான் தப்பு. ஒப்புதல் வாக்குமூலம். அகதிகளுக்கான கௌரவம் என்னன்னா அவர்களை மீண்டும் அந்த நாட்டுக்கு அனுப்புவதுதான் கௌரவம். அவங்களை இங்க வச்சுக்கிட்டு நீங்க வேலை வாங்கி மிகப்பெரிய தவறான ஒரு வாதம். அப்போ இங்க என்ன, இந்த இப்ப எதுக்கு தமிழ்நாட்டுல உடனே நான் வந்து SIR எதிர்ப்பேன் அப்படிங்கிறாங்க. SIR எதிர்க்க முடியாது, கோர்ட்டுக்கு போவாங்க, நவம்பர்ல நடத்தாம ஜனவரியில நடத்துற மாதிரி கொண்டு வருவாங்க. அதற்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, இந்த தேர்தலை விட்டுருங்க, மார்ச்சுக்குள்ள இதெல்லாம் பண்ண முடியாது, தேர்தல் எல்லாம் நீங்க தள்ளி போடுறது ரொம்ப அநியாயம் அப்படின்லாம் சொல்லி பார்ப்பாங்க. அதையும் மீறி இல்லைங்க ஆட்சியை கலைக்க வேண்டும் இருக்கும் இந்த மாதிரி நீங்க பண்ணீங்கன்னு சொன்னா அனுதாப ஓட்டுக்காகத்தான் இது நடக்குதுன்னு நான் சொல்லுவேன். அதாவது ரொம்ப அதிகமா திரும்பவும் சொல்றேன், சிந்திக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதிகமாவே சிந்திங்க, அதுல எந்த தப்பும் இல்ல. சிந்திரத்துக்கு தான் கஷ்டப்படணும், ஓரமா ஒதுங்கணும், சிந்திப்பதற்கு என்ன இருக்கு. அதாவதுங்க ஒண்ணும் இல்ல, 2003 எலெக்ஷன் போது காலகட்டத்துல ஜெயலலிதா அம்மா வந்து மீட்டர் வைக்கிறாங்க, விவசாயிகளுடைய நிலங்களுக்கு மீட்டர் வைக்கிறாங்க. உடனே இந்த திமுக என்ன சொல்லுச்சு, மீட்டர் வச்சிருக்காங்க அப்படின்னா உங்ககிட்ட இருந்து நீ காசு கொண்டு வரும் கலெக்ட் பண்ணுவாங்க பாத்துக்கோங்கன்னு சொல்லி வாக்குகளை வாங்கிடுச்சு. 15 வருஷம் கழிச்சு திருப்பி இவங்க ஆட்சிக்கு வரும்போது இவங்க மீட்டர் வைத்தாங்க. அரசியல் கட்சிகள் மாறி மாறி நீங்க எதிர்க்கிறீங்களா? சொல்றாங்க 11 டாக்குமெண்ட்ல ஒரு டாக்குமெண்ட்டையாவது கொடுன்னு கேக்குறாங்க. 11 டாக்குமெண்ட்டுமா கேக்குறாங்க. அந்த இஷ்யூ ஓரளவு செட்டில் ஆச்சுன்னு நினைக்கிறேன் சார். செட்டில் ஆயிட்டு தான் நீங்க 65 லட்சம் 3 லட்சம் வருது. அவர் கேட்கிற ஒரே அதுல ஏன் அந்த 3 லட்சம் கூட ஒரு டிரான்ஸ்பரண்டா வெளியிட மாட்டாங்கிறத நடுத்தரவு இல்லையா? அவரோட இல்ல அவர் தேர்தல் ஆணையத்தோட ரெஸ்பான்சிபிலிட்டி கேட்கறாரு. எனக்கு இல்லங்கிறது நான் ஃபைட் பண்றதை தவிர என்னோட உரிமை நீங்க பறிச்சது பேரு நடுத்தர சண்டை போடணுமாங்கிறது ஒரு கேள்வியா இருக்கு. 65 லட்சம் வாக்காளர்களை நீக்கினது உண்மை. அதற்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு 18 லட்சம் வாக்காளர்கள் தங்களுடைய டாக்குமெண்ட் கொடுத்து இப்படித்தான் நான் பாக்குறேன். கூட குறைச்சல் ஒரு 6-7 லட்சம் இருக்கலாம். 65 3.5 லட்சமாலாம் ஆகிரல. ராகுல் காந்தி ஐயா எந்தெந்த தொகுதி எல்லாம் சொன்னார்களோ அந்த தொகுதிகளில் எல்லாம் காங்கிரஸ் தான் வெற்றி பெற்றது அப்படிங்கறது ஏற்கனவே சொல்றோம். உடனே அதை வந்து சிறுபான்மையினருக்கு எதிராக கொண்டு போனாங்க. 15 தொகுதிகள் எடுத்து சொன்னோம் ஐயா. 15 தொகுதிகள்ல 3 தொகுதிகள்ல தான் பிஜேபி வெற்றி பெற்றிருக்கு இது வரைக்கும். 12 தொகுதிகள்ல ஆர்ஜேடி தான் வெற்றி பெற்றது. இந்த முறையும் ஆர்ஜேடி தான் வெற்றி பெறும்னு கருத்து கணிப்பு வந்திருக்கு. தேவையில்லாத குடைச்சல்களை கொடுக்கிறோம். பாஸ்கரன் சார், நம்ம இதுல இருக்கின்ற அரசியலையும் சரி ஒரு அச்சத்தையும் சரி அரசியல் கட்சிகள் சார்பா நீங்க எப்படி பாக்குறீங்க? இன்னொன்னு இப்ப சந்திரசேகர் சார் சொன்ன கேட்டா இந்த டிரான்ஸ்பரன்சியை வந்து எலெக்ஷன் கமிஷன் மெயின்டைன் பண்ண மாட்டேது. அதனால நிறைய சந்தேகங்கள் வந்து எதிர்கட்சிகளுக்கு தானா உருவாகும். இல்லாத மாதிரி என்ன வேணாலும் சிந்திக்கலாம்னு ரவி சார் சொல்ற மாதிரி பாத்தீங்கன்னா மக்கள் இதுல வந்து பாதிக்கப்படுறது மக்களா இருக்கக்கூடாதுங்கிற ஒரு பார்வையும் ஒரு பொது ஒரு எழுத்தாளரா ஒரு கட்டுரையாளரா உங்களோட பார்வை இன்னும் எப்படி அந்த டிரான்ஸ்பரன்சி மெயின்டைன் பண்ண நினைக்கிறீங்க? இதுல ஒரு முக்கியமான ஒரு அம்சத்தை நம்ம மறந்துடும். தேர்தல் ஆணையத்துக்கு என்று தனியாக ஒரு ஒர்க் ஃபோர்ஸ் கிடையாது. ஆமா, they have to depend on the state government ன்னு சொல்லுங்க. அரசு மாநில அரசு ஊழியர்களும் மாநில அரசு அதிகாரிகளும் தான் இது செய்ய முடியும். இப்போது ஒரு அரசியலுக்குள்ள போகல நானு. ஒரு இடத்துல ஒரு மாநிலத்துல அந்த மாநில அரசு மத்திய அரசுக்கு எதிராக இருக்கிறது, தேர்தல் ஆணையத்துக்கு எதிராக இருக்கிறது என்று சொன்னால் அப்ப அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளோ இல்ல ஊழியர்களோ மாநில அரசு சொல்படி நடப்பாங்களா, மத்திய அரசு சொல்படி நடப்பாங்களா? நிச்சயமா மாநில அரசு சொல்படி தான் நடப்பாங்க. சரியா? இயல்பான பார்வை இந்த குற்றச்சாட்டுகள், அது புகார், இந்த அச்சங்கள்லாம் அங்கிருந்து தான் வந்திருக்கணும்.
எதிர்பக்கத்துல தான் வந்திருக்கணும். ஏன்னா இவங்க கட்டுப்பாட்டுல தான் அதிகாரம் இருக்கிறது. இல்ல சார், மிக குறைவான மாநிலங்களில் மட்டும்தான் எதிர்க்கட்சிகள் ஆளுது. அந்த சந்தேகமே பயமே வந்து காங்கிரஸ் டிஎம்கே வருது. அதனால தமிழ்நாட்டுல ஓகே. அப்போ நிர்வாகம் உங்க கட்டுப்பாட்டுல தானே இருக்கு, அவங்க தானே பண்ண போறாங்க. இப்போ அது சொல்லுவாங்க, நீங்க அவங்க கொடுக்குற டேட்டா தான் எலெக்ஷன் கமிஷன் எடுத்துக்க போறாங்க. மாவட்ட தேர்தல் அலுவலர்கிட்ட நீங்க போய் புகார் சொல்லலாம். மாவட்ட தேர்தல் அலுவலர் யாரு? டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தானே. ஓகே. டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தமிழ்நாடு அரசோட யாரோட கட்டுப்பாட்டுல இருக்காங்க? வேலை செய்யக்கூடியவங்க யாரோட கட்டுப்பாட்டுல இருக்காங்க? அப்போ நீங்க யார் மீது குறை சொல்லுகிறீர்கள் தான் என்னோட கேள்வி. நான் இவங்க தப்பு செய்வாங்கன்னு சொல்லல. இரண்டாவது, நான் அடிப்படையில ஏற்றுக்கொள்வேன், வெளிப்படைத்தன்மை வேண்டும் என்பதை நான் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன். சரியான விளக்கம் தரப்பட வேண்டும் என்று முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன். ஜனநாயக குடியரசு நாட்டில் ஒவ்வொருக்கும் கேள்வி கேட்பதற்கான உரிமை இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது, நான் முழுமையாக எதுக்கிறேன். ஆனா இது செய்யக்கூடியது யாரு? அதை நீங்க சொல்லுங்க, யார் பண்ண போறாங்க? அரசு அதிகாரிகள், தமிழ்நாடு அரசு அதிகாரிகள். அப்ப நீங்க யார் மீது நீங்க குற்றம் சுமத்தீர்கள்? அது ஒன்று. அப்புறம் இரண்டாவது, நான் பொதுவாக அரசியலுக்குள்ள போறதே இல்லை, தப்பி கூட போறது இல்லை. ஆனாலும் ஒன்று சொல்கிறேன், மனசுக்குள்ள இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு உறுத்தல் இரண்டு. நம்ம இவ்வளவு பேசுறோம்ல, இதுவரையில வாக்குரிமைங்கிறது அடிப்படை உரிமை கிடையாது சாசனத்துல இல்ல. பார்ட் 3 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர்டிகல் 12 இருந்து 35 வரைக்கும் இருக்கு, 12 இருந்து 35 வரைக்கும் இருக்கு. இவ்வளவு பேசுறாங்கல்ல, வாக்குரிமையை அடிப்படை உரிமை கொண்டு வரல, இன்னைக்கு வரைக்கும் இல்ல. யாருமே பண்ணல, அதை பற்றி பேசவே இல்லை. அப்போ வாக்காளர் பட்டியலில் சாசனம் என்ன சொல்லுது சொல்லிடுறேன். சாசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, எவ்வரி சிட்டிசன் ஷல் ஹேவ் a right to be enrolled in the electoral roll. அவ்வளவுதான் சொல்லுது. enrolled, not to vote ன்னு சொல்லவே இல்லை. பொலிட்டிக்கல் பார்ட்டிங்கிறது இப்ப ஆன்டி டிஃபெக்ஷன்ல வந்ததுக்கு அப்புறம் பொலிட்டிக்கல் பார்ட்டிங்கிற வார்த்தை உள்ள வந்தது, அது வரைக்கும் அது இல்ல. அப்போ நீங்க எங்கெல்லாம் நீங்க பண்ணணுமோ அதையெல்லாம் நம்ம இன்னும் பண்ணல. யோசிச்சு பாருங்க, அது ஒன்று. அப்புறம் இரண்டாவது, இதற்கும் அதற்கும் நேரடியாக சம்பந்தம் இல்லை என்றாலும் கூட நான் ஒண்ணு சொல்லிடுறேன். 1971 பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் தோற்கடிக்கப்பட்டார். 1971 ஏராளமான மக்கள் வெள்ளம் அவருக்கு இருந்தது, ஏராளமான மக்கள் ஆதரவு இருந்தது, ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதரவு அலைய அவருக்கு ஆதரவாக இருந்தது. அதனால அவர் தோற்று போனார். இன்றளவும் அது பெரிய புதிர். இன்றைக்கு சொல்ல எந்த ஒரு அரசியல் கட்சியும் குறிப்பிட்டு சொல்வது என்னோட நோக்கம் அல்ல. இப்போதும் சொல்கிறேன், இந்தியாவில் மிகப்பெரிய தேர்தல் தில்லுமுள்ளு என்பதற்கான ஒரு ஆதாரம் அசைக்க முடியாத சக்தியாக இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட கட்சி சரியாக நடந்துக்கிட்டதா அப்போ அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி. பெருந்தலைவர் காமராஜ் வந்திருக்கணுங்க 1971 எழுத்தாத்து பண்ணுங்க. அன்றைய அப்போது வந்து நாளிதழ்லாம் பாருங்க, அப்ப வந்து வாரதெல்லாம் பாருங்க. அப்ப நான் சிறுவன், 12 வயது தான். ஆனால் இன்றளவும் அதை பற்றி யாரும் பேசுறது, பேச வேண்டியவங்களே பேசல. அதுதான் ஆச்சரியமான விஷயம். பேச வேண்டியவங்களை கூட அதுக்கப்புறம் பேசல. ஏன் பெருந்தலைவர் காமராஜர் வருவதற்கு தடையாக இருந்தது எது? யாரெல்லாம் வாக்குச்சாவடியில முறையாக பயன்படுத்தினார்கள், அதை பற்றி யாராவது கேள்வி கேட்டாங்களா? பாத்தீங்களா? அப்போ எனக்கு வந்து அது முறையாக நடக்கவில்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டாக இங்க நான் சொல்லல. ஆனால் இப்படி ஒரு குற்றச்சாட்டு வருகிற போது இந்த வெளிப்படைத்தன்மை பற்றி ஏன் யாருமே பேசல? அன்னைக்கு பேசி இருக்கணும்ல. சென்னையில ஒரு குறிப்பிட்ட தொகுதியில வாக்கு எண்ணிக்கை நடக்கிற போது 730 வாக்குகள் வித்தியாசத்தில் ஒரு தோல்வி அடைந்து விட்டார் என்று சொல்லிவிட்டு சில மணி நேரம் கழித்து 400 ஓட்டுகள் வித்தியாசத்தில் அவர் வெற்றி பெற்றார் அறிவிக்கப்பட்டது. அது யாரோட பிரச்சனை? தேர்தல் ஆணையம் சார் பார்த்தது. என்னோட போக்கஸ் தேர்தல் கட்சிகள் மேல ரெண்டு கட்சிகளையும் சமமாதான் பாக்கலாம். நான் என்ன சொல்றேன்னா, அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். சரி, தேர்தல் ஆணையத்தை நான் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன். அன்னைக்கே நான் அதை கேள்வி கேட்கல. அப்போது நான் சொல்றது இதுமே முறைகேடு நடந்ததானா நான் கேள்வி கேட்கல. ஏன் அப்படின்னா இப்போதான் நான் கேள்வி கேட்க முடியாது. நான் தேர்தல் ஆணையத்தை முழுமையாக நம்புகிறேன். அந்த நம்பகத்தன்மை தாங்க ஜனநாயக குடியரசு மிக முக்கியமான. ரவி சார், சந்திரசேகர் இறுதியா 2-3 விஷயங்களை பாஸ்கர் கிருஷ்ணமூர்த்தி வச்சிருக்காரு. இங்க மாநில கட்சி தான் மொத்த விஷயத்தையும் நடத்துற போயிட்டு இவ்வளவு சத்தம் போட வேண்டியதுக்கு உண்டான ரீசன் என்னன்னு கேட்கறேன். எல்லா வேலையும் நீங்க தான் பண்ண போறீங்க, தவறு இருந்தாலும் திரும்ப உங்ககிட்ட தான் திருத்த கொடுக்க போறப்ப ஏன் இவ்வளவு வந்து நாய்ஸ் ஒரு பொலிட்டிசைஸ் பண்ணணும் கேக்குறாரு. அத இல்ல சாருக்கே தெரியும். அதாவது ஒரு தேர்தல் அறிவிக்கை வெளியிட்ட பிறகு அதிகாரிகள் எல்லாம் யாரோட கண்ட்ரோல்ல வருவாங்கன்றது உங்களுக்கே தெரியும், எல்லோருக்கும் தெரியும். சார், கண்ட்ரோல் வந்தாலும் ஒரு குறிப்பிட்ட காலம் கூட மாற்றக்கூடிய அதிகாரம் தேர்தல் ஆணையத்துக்கு போயிடுதுங்க. எவ்வளவு பேர் மாத்த முடியும் சார்? அப்படின்னா கூட நீங்க எதுவாக இருந்தாலும் அவர்களின் கண்ட்ரோல்ல போயிடுறாங்க. நீங்க தேர்தல் ஆணையம் என்பது எல்லா கண்ட்ரோலையும் அதிகாரிகள் கண்ட்ரோல ஃபுல்லா தேர்தல் ஆணையம் தான் எடுத்துக்குது. சரி, நீங்க அடுத்தது ஆட்சி யார் வருவார்கள், யார் வருவார்கள் அல்லது மாற்றம் வருமா என்பதெல்லாம் வந்து அதிகாரிகளுக்கு தெரியாது. அவர்கள் கண்ட்ரோல்ல தான் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. தேர்தல் ஆணையத்துக்கு கீழே வேலை செய்யறாங்க. அதனால முழு பொறுப்பும் தேர்தல் ஆணையத்துக்கு தான். அதுல மட்டும் நழுவி போறது எப்படி ஒத்துக்க முடியும்? நாங்க எங்களுக்கு பொறுப்பு கிடையாது, அதிகாரிகள் எல்லாம் மாநில அரசின் கீழே வர்றாங்கன்னு பொறுப்பை நழுவுறதுல எந்த விதத்துல நியாயம்? நீங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்ல போனா, ஹரியானால ஒரு தேர்தல் ஆணையத்து ஓட்டுப்பதிவின் பொழுது கியூல நிக்கிறாங்க. நின்றவர்களுடைய எங்களுடைய சிசிடிவி ஃபுட்டேஜை கொடுங்கன்னு சொல்லி கோர்ட்டுக்கு போறோம்.
சிசிடிவி ஃபுட்டேஜை தர வேண்டியில்லைன்னு நீங்க சட்டத்தை திருத்தம் பண்றீங்க. ஏன் ஏன் அந்த டிரான்ஸ்பரன்சி ஏன் இல்ல? அதைத்தான் கேக்குறோம். டிஜிட்டல் இந்தியா தானே, நீங்க தானே டிஜிட்டல் இந்தியான்னு சொல்றீங்க. இப்ப இந்த வரைக்கும் அங்க நிக்கிறாங்க, இந்த தேர்தல் எல்லாம் ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்ல வேண்டியதானே. ஆனா எப்பவோ அதே மாதிரி மகாராஷ்டிராலையும் கேட்டோம். இது மாதிரி 78 லட்சம் வாக்காளர்கள் கடைசி 1 மணி நேரத்துல வாக்களிச்சிருக்காங்க. அப்படின்னா ஒரு பூத்துக்கு 600 பேர் வாக்களிச்சிருப்பாங்க சராசரியா. நீ 600 பேர் கியூல நின்றுப்பாங்கல்ல, அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ கொடுங்கன்னு சொல்லி முன்பெல்லாம் இது சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. இது காமராஜ் காலத்துல நடக்குதுன்னு சார் பாஸ்கர் சொல்றாரு. நம்ம இல்லைங்களா, நாம சொல்றது தேர்தல் வாக்காளர் பட்டியல் அடிஷன் டிலிஷன் எது எதன்னு இல்ல வாக்காளர் பட்டியல் அடிஷல் விடுங்க. நீங்க தேர்தல் நடைமுறையே மோசடியா இருந்தா என்ன பண்ண முடியும்? நீங்க தேர்தல் நடக்குதுங்க, அதுல ஒரு மோசடின்னு ஒரு புகார் வருதுங்க. முன்பெல்லாம் வந்து நீங்க கோர்ட்டுக்கு போனீங்கன்னா அங்க எங்க இதுல இல்ல, கட்சிகள்கிட்ட இல்ல, கோர்ட்ல அந்த டிஜிட்டல் டேட்டாவை ஒப்படைப்பாங்க. இந்த மாதிரி பண்ணிருக்காங்க, இவங்க தவறாக இந்த இது பண்ணிருக்காங்கன்னு தள்ளுபடி பண்ண சொல்லுவாங்க. ஆனா இப்ப என்ன, அதையும் ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வந்து நீங்க அந்த டிஜிட்டல் ஆவணத்தை ஒப்படைக்க தேவையில்லைன்னு கொண்டு வந்திருக்காங்க. கொண்டு வந்து 44 அந்த டிஜிட்டல் ஆவணத்தை அழிக்கிறாங்க. அப்படின்னா என்ன, மோசடிகள் அழிக்கப்படுகின்றன, ஆதாரங்கள் அழிக்கப்படுகின்றன, ஆவணங்கள் அழிக்கப்படுகின்றன. அப்படின்னா எப்படி நாங்க ஒரு சாதாரண ஒரு குடிமகன் தன்னுடைய வாக்கு அங்க போய் சேர்ந்திருக்கா இல்லையா, அல்லது மோசடியாக என்னுடைய வாக்கு போடப்பட்டிருக்கிறதா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும், அல்லது என்னுடைய தொகுதியில ஒரு வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு வாக்கு ஏதாவது நடந்திருக்கிறதா, மோசடி நடந்திருக்கிறதான்னு ஒருத்தர் தெரிஞ்சுக்கணும்னா அவர் கோர்ட்டுக்கு போனா கூட அதை நிரூபிக்கக்கூடிய ஆவணங்கள் வந்து தேர்தல் ஆணையம் தான் கொடுக்கணும். அதுக்குண்டான ஆதாரங்கள் அழிக்கப்படுது. ஆமாங்க, தேர்தல் ஆணையம் தாங்க கொடுக்கணும். நீங்க தேர்தல் ஆணையம் அதை நீங்க குடியுரிமையை பத்தி பேசிட்டு இருக்கோம். குடியுரிமையை சரிபார்ப்பது என்பது தேர்தல் ஆணையம் வேலை அல்ல, அது வந்து உள்துறை அமைச்சகத்தோட வேலை. நீங்க அப்புறம் எதுக்கு சிஏஏ எல்லாம் கொண்டு வந்தீங்க? சிஏஏ சட்டம் எதுக்கு கொண்டு வந்தீங்க? குடியுரிமையை சரிபார்ப்பதற்கு தானே கொண்டு வந்திருக்கீங்க. அதை நீங்க பார்க்க வேண்டியது அது. சரி, நீங்க பீகார்ல ஆவேசமா பேசினார் உள்துறை அமைச்சர், பிரதமர், எல்லாரும் பேசினாங்க. வெளிநாட்டில் இருந்து ஊடுருவர்களுக்கெல்லாம் வாக்குரிமையை கேட்டு காங்கிரஸ் போராடுகிறது, எதிர்கட்சிகள் எல்லாம் போராடுறாங்கன்னு. இன்றைக்கு நீக்கம் சொல்லியிருக்கீங்க. எவ்வளவு பேர் வெளிநாட்டில் இருந்து வந்தவர்களை நீங்க நீக்கிருக்கீங்கன்னு ஒரு டேட்டா கொடுங்கன்னு கேட்டா அது இல்ல. நீங்க அப்படி நாங்க யாருமே என்ன பொறுத்தவரை வெளிநாட்டில் இருந்து வந்தவர்கள் இங்கு வாக்களிக்க கூடாது என்பதுதான் என்னுடைய அழுத்தமான கருத்து. ஆனால் அதே நேரத்துல இன்றைக்கு நீக்கி இருக்கீங்க. இன்றைக்கு வெளிநாட்டில் இருந்து வந்து குடியேறியவர்களுக்கான அவர்களை எத்தனை வாக்காளர்களை அது மாதிரி நீக்கி இருக்கீங்க நீங்க அப்படின்னு ஒரு டேட்டா கொடுக்க முடியுமா? அப்படின்னா டோட்டலா தேர்தல் ஆணையம் என்பது ஒரு சார்பாக செயல்படுகிறது என்பது ஒரு எண்ணம் மக்களிடம் தோன்றி இருக்கிறது. அதை விளக்க வேண்டிய கடமையும் தேர்தல் ஆணையத்துக்கு இருக்கு. சுருக்கமா பாஸ்கர், நான் மாநில அரசுக்கு எதிரான எந்த ஒரு கருத்து இல்லை. மாநில அரசு முழு நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. மாநில அரசு அதிகாரிகள் ஊழியர்கள் மீது முக்கிய நம்பிக்கை இருக்கிறது. அவ்வளவுதான். எனக்கு வந்து இந்த நம்பகத்தன்மை, யாரோட நம்பகத்தன்மை கேள்வி கேட்க வேண்டாம். ரவி சார், நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. இப்ப வந்து மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், சத்தீஸ்கர், குஜராத்னு பிஜேபி ஆளுகின்ற மாநிலத்திலும் இந்த எஸ்ஐஆர் இந்தியா பூரா நடக்க போகுது. இது வரைக்கும் சம்மரி ரிவிஷன் வச்சுட்டு மட்டும் ஓட்டிட்டு இருந்தீங்க. நீங்க வந்து வாக்காளருடைய அந்த அந்த சிசிடிவி இதையே நான் அழிச்சதுனால எல்லாத்தையும் புதைச்சிடுறேன் அப்படின்னு நீங்க நினைக்கிறதாக இருந்ததுன்னா, ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் அந்த ஸ்லிப் இருக்கு இல்லையா, ஸ்லிப் வந்து ரேண்டமா செக் பண்ணுவாங்க. அதாவது 140 கோடி பேர் எல்லாம் அவரோட அடிப்படையான கேள்வி ஏன் கொடுக்க மறுக்கிறாங்கிறத கேள்வி, அங்கதான் சந்தேகம் வருதுங்கிறதா. கோர்ட்டு கொண்டு போய் கோர்ட்டு கேட்டுச்சுன்னா கொடுக்க முடியாதுன்னு ஒன்னும் சொல்ல முடியாது. இன்னைக்கு சட்டம் வந்தா கூட கோர்ட் எனக்கு அதையும் மீறி வேணும்னு சொன்னா கொடுக்கதான் போறாங்க. அதுல ஒன்றும் மாற்று கருத்து இல்ல. கோர்ட் 5 வருடம் கழிச்சு சிதம்பரம் ஐயா கரெக்டா தான் வெற்றி பெற்றாருன்னு சொல்லிச்சு. அதுக்குள்ள அவர் எல்லா சட்டத்தையும் பாஸ் பண்ணிட்டாரு. சிம்பிளா சொல்றேன், ஃபார்ம் 6 ஒண்ணு கொண்டு வந்து கொடுக்க போறாங்க, எம்யூனரேஷன் ஃபார்ம்னு சொல்லி கொடுக்க போறாங்க. அதுல நீங்க உங்களை பத்தி ஃபில் பண்ண போறீங்க. சிஏஏ வேற, சிட்டிசன்ஷிப் வேற. நல்லா புரிஞ்சுக்கோங்க. வெளிநாட்டில் இருந்து வரக்கூடிய மைனாரிட்டினா வெளிநாட்டில இருந்து வரக்கூடிய மைனாரிட்டி யாராக இருப்பாங்க? வெளிநாட்டுல இஸ்லாத்தவர்களோ கிறிஸ்தவர்களோ இருப்பாங்க. வரக்கூடியவங்க இந்துக்களும் கிறிஸ்தவர்களாவும், தட் இஸ் பாகிஸ்தான் வந்து கிறிஸ்தவர்கள் இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு குடியுரிமை கொடுப்பதை பற்றி தான் சிஏஏ. சிஆர்ஆர் வேற, இந்த நம்ம ரிஜிஸ்டர்லாம் வரப்போகுது, அதெல்லாம் வேற விஷயம். 2026 ஒரு சென்சஸும் வரப்போகுது. இப்ப உங்ககிட்ட ஓட்டர் ஐடி இருக்கு, நாளைக்கு சென்சஸ்ல உங்ககிட்ட தகவல் வந்துருச்சு அப்படின்னா நீங்க சரி பார்த்து கொள்ள முடியும், எதையும் மறைச்சிட முடியாது. கேள்வி என்னன்னா, ஒரு குறிப்பா முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்காரு, வேலை செய்கின்றவர்கள், எஸ்சி எஸ்டி, பெண்கள், இவர்களுடைய வாக்கெல்லாம் நீக்கலாம். அப்ப என்ன ஆகணும்னா 6 கோடி வாக்காளர்ல 3 கோடி அவுட். பெண்கள் வாக்கு போட்டு மொத்தமா சொல்லலாம், ஒரு குறிப்பிட்ட அளவு தேவையான அளவு எங்கெல்லாம் வாக்காளர்ல 65 65 லட்சம்ங்கிறது 1%.
1% நீக்கினதுக்கு தான் ஓட் சோறுன்னு இவங்க கத்திட்டு இருக்காங்க. நாளைக்கு பெண்கள் வாக்கெல்லாம் நீக்கியாச்சு, எஸ்சி எல்லாம் நீக்கியாச்சு, எஸ்சி எல்லாம் நீக்கியாச்சுன்னா ஓட்டர் பூத்ல பூரா ஆண்கள் மட்டும் வந்துட்டு இருப்பாங்க. இதெல்லாம் அதாவது உங்களுக்கு எது வாக்கு வங்கியோ அதற்கு சார்பா பேசுவதும், அது சிறுபான்மையினர் வாக்கெல்லாம் நீக்கிடுவாங்கன்னு சொல்லுவதும் அரசியல்ல உச்சகட்ட அபத்தம்னு சொல்லிடலாம். 2 விஷயம் சொல்றேன். பேப்பரை திருத்துவது ஒரே வரிதாங்க. பேப்பரை திருத்துவதற்கு எனக்கு 13 ரூபாய் கொடுக்குறாங்க. +2 பேப்பர் திருத்துறது 13 ரூபாயில் என்னுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கிறியான்னு சொல்லிடக்கூடாது. இது பேப்பரை திருத்துறதுக்கு 13 ரூபாய். அந்த மாதிரி ஆன்லைன்ல டெலீட் பண்றதுக்கு 80 ரூபாய் கொடுக்குறாங்கன்னா அதை திரும்பவும் செக் பண்ணிட்டு ஆன்லைன் மூலமாக அதோட வச்சுட்டு பேச முடியாது. ஓரணியில் தமிழ்நாடுன்னு ஏற்கனவே நீங்க பண்ணிட்டு இருந்தீங்க அரசு அதிகாரிகளை வைத்துக் கொண்டு. அப்பெல்லாம் எழாத கேள்வி எஸ்ஐஆருக்கு கேட்காதீங்க. சரிங்க, ரொம்ப நேரம் நிறைய நாட்கள் இருக்கு. நம்ம நவம்பர் 4ல இருந்து இந்த ப்ராசஸ் ஆரம்பிக்கிறாங்க. டிசம்பர் 9ஆம் தேதி ஒரு வரைவு பட்டியலை கொடுக்குறாங்க. பிப்ரவரி 7ஆம் தேதி இறுதி பட்டியல் வெளியிடப்படும். அதுக்குள்ள எல்லாரும் தங்களுடைய பேர் இருக்குதா இல்லையாங்கிறது சரிபார்த்து கொள்ள வேண்டியது நம்மளுடைய கடமை. அரசியல் கட்சிகள் என்னதான் அவருடைய கருத்துக்களை வைத்தாலும் நம்ம ஓட்டு நம்மளோட உரிமைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதை செக் பண்ண வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு குடிமக்களுக்கும் இருக்கிறது. அப்படிங்கிற கருத்தோடு இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்யும். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட 3 விருந்தினருக்கு நன்றி. நிகழ்ச்சியை பார்த்த உங்களுக்கும் நன்றி நேயர்களே. மீண்டும் மற்றும் ஒரு பேசும் நேரம் நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.